ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டோடைய ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் ஆர்டர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீபோர்டில் ரெண்டு ஆர்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஷார்ப் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் வந்து ஃப்ளாட் ஆர்டர். ஷார்ப் ஆர்டர் அப்படின்னா ஒரு நோட்டோட ஹையராக இருக்கிறது தான் ஷார்ப். அதாச்சு ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீயோட ஒரு சவுண்ட் ஹையராக இருக்கிறது தான் ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீயோட சவுண்டோட கொஞ்சம் பேஸாக இருக்கிறத வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சி கீ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சி, ஓகேவா? சியோடைய ஷார்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாச்சும் ஒரு நோட் ஹையர். இப்போ சி வந்து இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னா ஒரு நோட் ஹையர் அப்படின்னா இந்த பிளாக் கீ இருக்குல்ல, இது சி, இது வந்து ஷார்ப். சியோட ஒரு நோட் ஹையர், சி ஷார்ப். ஸோ இந்த கீக்கு பேர் என்னென்னா சி ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது சி அப்படின்றதுனால சிக்கு ஒரு நோட் மேலே இருக்குது. ஸோ சிக்கு ஒரு நோட் மேலே இருந்தால் சி ஷார்ப், ஓகேவா? ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு டோன் ஹையராக இருந்தது அப்படின்னா அந்த டோனோட பேர் வந்து இந்த ஆல்ஃபபெட்டோட ஷார்ப் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம், சி ஆல்ஃபபெட், ஓகேவா? இந்த ஆல்ஃபபெட் பேர் வந்து சி. ஸோ சிக்கு வந்து ஒரு டோன் ஹையராக இது இருக்குது, அதனால் சி பக்கத்தில் இருக்கிறதுனால சி ஷார்ப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்கு அடுத்தது டி, ஓகேவா? இப்போ டி ப்ரெஸ் பண்ணுறேன், டிக்கு ஒரு நோட் ஹையராக இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ப். ஸோ இந்த பிளாக் எங்கன்னா டி பக்கத்தில் இருக்கா, ஸோ டி மேலே ஷார்ப். அப்போ வந்து இது வந்து டி மேலே ஷார்ப் அப்படின்னா இந்த கீ பேர் வந்து டி ஷார்ப், ஓகேவா? ஏன்னா இங்கே டி இருக்குது, ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் டி ஷார்ப். இங்கே சி இருந்தது அப்படின்னா மேலே இருக்குது சி ஷார்ப், டி ஷார்ப், ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இ கீ போகலாம். இந்த கீ தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இ உடைய கீக்கு வந்து பிளாக் கீ கிடையாது, ஓகேவா? பிளாக் கீஸ் இல்லை. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா ஈயோடைய ஒரு நோட் ஹையராக இருக்கிற, அதாச்சும் ஒரு கீ ஹையராக இருக்க ஒரு டோனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிக்கு ஒரு கீ ஹையராக இருக்க ஒரு டோன் என்னென்னா சி ஷார்ப். டி ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு கீ ஹையராக இருக்க நோட் என்னென்னா டி ஷார்ப். அப்போது அதே மாதிரி ஈயோடைய கீ, இ ஆல்ஃபபெட் கீக்கு ஒரு நோட் ஹையராக இருக்கிறது அப்படின்னா எஃப் தான், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பிளாக் கீ இல்லாததுனால. ஸோ ஈக்கு வந்து ஒரு நோட் ஹையர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ப் அப்படின்னா ஒன் நோட் ஹையர் தென் த ப்ரீவியஸ் நோட், ஓகேவா? இ வந்து ஒரு நோட் ஹையராக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஈவுடைய இ ஷார்ப்புன்னு தான் சொல்லுவோம், ஓகேவா? இது எஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இ பிடிச்சி இ ஷார்ப் சொல்கிறதுனால நம்ம வந்து இ ஷார்ப் அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கீ வந்து எஃப் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இ முடிச்சாச்சு, சி ஷார்ப், டி ஷார்ப். ஸோ ஈக்கு வந்து இது வந்து இ ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க. எஃப்பை தான் நம்ம இ ஷார்ப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போது எஃப்க்கு எது ஷார்ப்புன்னு கேட்டிங்கன்னா, எஃப்க்கு ஒரு மேலே நோட் இருக்குல்ல, எஃப்போட ஒரு நோட் மேலே, இதுதான் எஃப் ஷார்ப், ஓகேவா? இந்த 3 பிளாக் கீஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஃப் ஷார்ப், அதுக்கப்புறம் ஜி, எஃப்க்கு அடுத்தது ஜியோட ஷார்ப் என்னன்னா மேலே இருக்குது ஒரு நோட் ஹையர், ஜி ஷார்ப். அதே மாதிரி ஏ, இது வந்து ஏ ஷார்ப், ஓகேவா? ஏக்கு ஒரு நோட் ஹையர் மேலே ஏ ஷார்ப். அதே மாதிரி பி, இப்போது ஈக்கு ஆல்ஃபபெட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஈக்கு நம்ம வந்து ஈயோட ஷார்ப்பு பிளாக் கீ இல்லாததுனால நம்ம எஃப்பை வந்து ஈ கீயோட ஷார்ப்பாக நம்ம எஃப்பை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பி ஆல்ஃபபெட்டுக்கு நம்மளுக்கு வந்து பிளாக் கீஸ் இல்லாததுனால பிக்கு ஒரு டோன் ஹையராக இருக்க சியை நம்ம பியோடைய ஷார்ப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ பி ஷார்ப் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா சியை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பியோட ஷார்ப் வந்து சியோட ஷார்ப் டி ஷார்ப், இ. ஸோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஈக்கு வந்து ஷார்ப், எஃப்க்கு வந்து இந்த ஷார்ப், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிடுச்சா?
ஸோ இந்த மாதிரி ஷார்ப் வைஸில் போனால் அது வந்து ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது ஃப்ளாட் ஆர்டர் நம்ம பார்க்கலாம். ஃப்ளாட் ஆர்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஃப்ளாட் ஆர்டர். இப்போது இது சி கீ, ஓகேவா, சி ஆல்ஃபபெட் கீ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு டோன் ஹையராக இருந்தால் ஷார்ப்பு, ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு டோன் லோயராக இருந்தால் அது வந்து ஃப்ளாட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிக்கு வந்து ஹையர் அப்படின்னா ஷார்ப், சி ஷார்ப், ஓகேவா. அதே சிக்கு ஃப்ளாட் ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிக்கு ஒரு நோட் மைனஸ் பண்ணணும். இப்போ சிக்கு ஒரு நோட் ப்ளஸ் பண்ணோம், சி ஷார்ப். ஸோ சிக்கு ஒரு நோட் கீழே வரணும். அப்போது பி தான் நம்மளோட சியோட ஃப்ளாட். நல்லா அந்த டோனை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரியும், சி ஃப்ளாட். ஸோ பி தான் இங்கே இருக்கிற பி. ஸோ இந்த பி தான் சியோடைய ஃப்ளாட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேவா. சி ஃப்ளாட், சி இது சி ஷார்ப், சிக்கு வந்து ஃப்ளாட் வந்து பி. இப்போ நெக்ஸ்ட் கீ வந்து நம்ம டி பார்க்க போகிறோம். டி ஆல்ஃபபெட்டுக்கு எது நான் ஷார்ப்புன்னு சொல்லியிருந்தேன்னா, டி ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு நோட் ஹையராக இருக்கிறது ஷார்ப், ஒரு நோட் லோயராக இருக்கிறது ஃப்ளாட். ஸோ டியுக்கு ஒரு நோட் லோயராக எது இருக்குது, ஒரு நோட் லோயர்னால் மேலே இந்த பக்கம், இதுதான் டியோடைய ஃப்ளாட். டியோடைய ஷார்ப் என்னென்னா இது, டியோடைய ஃப்ளாட் என்னென்னா இது. அப்போது இந்த கீயை நம்ம வந்து டி ஃப்ளாட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் கீ இ. ஈக்கோ அதே மாதிரி தான். ஈக்கு வந்து நம்ம ஷார்ப் எதுவாக எடுத்துக்கிட்டோம், எஃப், ஒரு நோட் ஹையர். ஸோ ஈக்கு வந்து இப்போ ஒரு நோட் லோயர், ஏன்னா ஃப்ளாட் ஆர்டர் பார்க்குறோம். இப்போது ஒரு நோட் லோயர் அப்படின்னா ஈக்கு ஒரு நோட் லோயராக மேலே இருக்குது. ஸோ டியோடைய ஷார்ப்பு தான் ஈக்கு வந்து ஃப்ளாட், ஓகேவா. ஷார்ப் ஆர்டரையும் ஃப்ளாட் ஆர்டரையும் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஷார்ப் ஆர்டர்னால் ரைட் சைடு போகணும், ஃப்ளாட் ஆர்டர்னால் லெஃப்ட் சைடு வரணும். ஸோ ஃப்ளாட் ஆர்டர், ஈயோடைய கீக்கு ஃப்ளாட் ஆர்டர் என்ன அப்படின்னா இ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ அதே மாதிரி எஃப் எடுத்துக்கோங்க, ஓகேவா. எஃப்க்கு வந்து பிளாக் கீ கிடையாது. ஸோ ஓகேவா, எஃப் ஷார்ப்புக்கு பிளாக் கீஸ் இருக்குது, எஃப் ஷார்ப்புன்னு இருக்குது. ஆனால் எஃப்க்கு வந்து ஃப்ளாட் ஆர்டர்ஸில் பிளாக் கீ இல்லாததுனால எஃப்ஓடைய ஃப்ளாட்டாக நம்ம எதை எடுத்துக்கணும்னா, எஃப்க்கு ஒரு நோட் கீழே இருக்குல்ல இ. ஸோ இதுதான் எஃப்ஓடைய ஃப்ளாட், ஓகேவா. ஸோ நம்ம ஈயோடைய ஷார்ப்பாக நம்ம எதை எடுத்தோம், எஃப் எடுத்தோம். ஏன்னா பிளாக் கீ இங்கே சென்டரில் இல்லாததுனால ஒரு நோட் ஹையர், ஈயோட ஒரு நோட் ஹையர் வந்து எஃப். ஸோ எஃப்க்கு ஃப்ளாட் ஆர்டரில் கீழே போகணும். இப்போ ஒரு நோட் இல்லை, அதனால எஃப்ஓடைய ஃப்ளாட்டாக நம்ம ஈயை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இ கீ தான் எஃபோட ஃப்ளாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜி கீ. ஜியோடைய ஃப்ளாட் வந்து ஒரு நோட் லோயர், இதோ ஜி ஃப்ளாட். அடுத்தது ஏ ஃப்ளாட், ஏயோட ஒரு நோட் லோயராக இருக்கிறதுனால ஏ ஃப்ளாட். நெக்ஸ்ட்டு பி. ஸோ பி இருக்கா, பியோடைய ஒரு நோட் லோயர்னால் இது வந்து பி. ஸோ நீங்கள் ஃப்ளாட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பி ஃப்ளாட் வரும், இது வந்து ஏ ஃப்ளாட் வரும், இது ஜி ஃப்ளாட் வரும், எஃப்க்கு ஃப்ளாட் இ, ஸோ இ ஃப்ளாட், அதுக்கப்புறம் டி ஃப்ளாட், அதுக்கப்புறம் சிக்கு இது வந்து ஃப்ளாட். அதே நீங்கள் ஷார்ப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். சி ஷார்ப், டி ஷார்ப், ஈயோடைய ஷார்ப் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப், அப்புறம் சிக்கு வந்து சி ஷார்ப். ஸோ அதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட் ஆர்டரில் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஃப்ளாட் ஆர்டர்னால் என்ன, ஷார்ப் ஆர்டர்னால் என்ன நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் ஒன்று தான், ஷார்ப் ஆர்டர், ஃப்ளாட் ஆர்டர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.